அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிராணசக்தி, அதாவது விட்டாலிட்டி. இந்த விட்டாலிட்டியில் பிராணசக்தி என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். நமது உடம்புகள் உயிர் வாழ்வதற்கு 3 சக்திகள் இன்றியமையாதது என்று முன்னரே நாம் பார்த்தோம். அவற்றுள் முதல் 2 குண்டலினியும் ஜீவசக்தியும், மற்றொன்று மூன்றாவதாக அது அமைவது சக்தியாகிய பிராணசக்தி, அதாவது விட்டாலிட்டி எனப்படும். இது ஜீவசக்தி என்றும் வேறாகும். ஜீவசக்தி இறைவனிடமிருந்து நேராக வருவது. பிராணசக்தியோ நமது சூரியன் மூலமாக உலகிற்கு இயங்குவது. இளவெயில் கண்டவுடனே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் உடம்பிற்கு ஒரு ஊக்கமும் குதூகலமும் உண்டாவது யாவரும் அறிவர். ஆயினும் அதற்கு காரணம் அறிபவர் மிக சிலரே. சூரியனிடமிருந்து வெயில் சுடும் வெள்ளப் பெருக்கெடுப்பது போல பிராணசக்தி எனப்படுவதொன்று அங்கிலிருந்து ஓயாது சூரிய மண்டலத்தில் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. மற்ற 2 சக்திகள் போலவே இது சப்த உலகங்களிலும் வேலை செய்து கொண்டிருப்பினும் இங்கு கவனிக்கப்படுவது அதன் பூலோக வேலையே ஆகும். இந்த பிராணசக்தி சில விதங்களில் மின்சார சக்தியை ஒத்திருப்பினும் அது மின்சார சக்தி அல்ல. ஒளி, சூடு, மின்சார சக்தி முதலியன சப்த பூதங்கள் வெளிப்புறத்தில் இருந்து வெகு வேகமாக ஆட்விக்கின்றன. அஃது ஒருவன் தொட்டிலை ஆட்டுவது போலத்தான். ஆனால் பிராணசக்தியோ மனிதன் தானே தாண்டமாடுவது போல அவன் உள்ளிருந்தே அதனை ஆட்டுவது போல் ஆகும். ஆனால் பிராணசக்தியோ அதாவது அணுவின் உள்ளிருந்து அதனை ஆட்டுவிக்கிறது. பிராணசக்தியை உறிஞ்சி அணுப்பை பிடித்த மாதிரி கூத்தாடும். இந்த சக்தி பிராணன், அபானன், சபானன், உதானன், விபானன் என்ற பஞ்ச பிராணன்களின் தொகுதியால் பிராணசக்தி என்று அழைக்கப்படுகிறது. இது சுவாசத்துடன் கலந்து உடம்பிற்கு சாரும் பொழுது உடம்பிற்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து பெருசுமை போன்றிருக்கும் உடம்பை பஞ்சு போலாக்கி துள்ள குதிக்க வைக்கும். இது பந்தத்தை ஒழிக்கும் சிவசக்தி எனப்படும். இது பிராணசக்தி சூரிய ஒளி நின்று வேறே இருப்பினும் அந்த ஒளி கலந்தே உலகிற்கு வரும். சூரிய ஒளி இல்லாத பொழுது அது நமக்கு கிடைப்பதில்லை. ஆனால் அது வெயில் இருக்கும் பொழுது அபரிமிதமாக நமக்கு வரும். மப்பு, மந்தாரம், மழை நேரங்களில், ராக்காலங்களில் அங்கனம் வரும்பொழுது ஆகும். இனி மரம் முதல் மனிதன் ஈராக உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் தன் உயிர் வாழ்வதற்கு இரவும் பகலும் இடைவிடாது இதனை உட்கொள்ள வேண்டியிருப்பதால் நமக்கெல்லாம் ராக்காலம் உபயோகிப்பது பகலில் சேமிக்கப்பட்ட பிராணசக்தியே ஆகும். அவ்வாறு வரவிக்கின்ற செலவு மாத்திரம் செய்தற் காரணத்தால் இரவு நேரத்தில் பிராணசக்தி இருப்பு குறைந்து கொண்டே வரும். அதனாலேயே அருகாமையில் அனைவரும் ஆய்வும் அசதியும் ஏற்படும். நோயாளிகளுக்கு இரவில் நோய் அதிகப்படுவதும் மரிப்பவர் பெரும்பாலும் நடுமயத்துக்கு மேல் விடியதற்குள் இருப்பதும் அவங்க இறந்து போவதும் முன்னிரவில் 1 மணி நேரம் உறக்கம், பின்னிரவில் 2 மணி நேரம் சமம் என பழமொழிக்கு ஏற்பட்டது. இளவெயிலில் காய்வதால் உடம்புக்கு குதூகலம் உண்டாவது இதனாலேயே. இந்த பிராணசக்தி காற்றோடு கலந்து சுவாசத்துடன் உட்புகுந்து இரத்தத்தில் சேரும் பொழுது அதன் பூஸ்டப்பை கொடுக்கும். பிராணசக்தி உட்கொண்டு ஆகாயத்தில் மிதக்கும் அணுக்கள் கடற்கரையில் உச்சியில் வெயிலில் நின்று பார்ப்போருக்கு மின்னொளி வீசும் மினிமினி போலவும் தீப்பொறி போலவும் நீர்மட்டத்திற்கு மேல் வெகு வேகமாக சுழன்று திரிவது எளிதில் புலப்படும். பாலைவனத்திலும் மரப்பட்டை இல்லாத வெறும் பரப்பு நிலத்திலும் வேநீர் காலத்திலும் இவற்றை சாதாரணமாக காணலாம். இந்த பிராணசக்தி அதனை நமக்கு கொண்டு வரும் சூரிய ஒளி சக்திக்கு நமது அன்னமய பிராணமய கோஷங்களுக்கு உள்ள நெருங்கிய தொடர்பை நன்கு அறிந்தது. சுகவாழ்விற்கும் சூரிய ஒளியானது உத்தம உதவியை இழந்துவிட மாட்டார்கள். பூமியிற் போலவே இது சப்த உலகங்களில் வேலை செய்வதால் வெயில் நிதானமையுள்ள நேரங்களில் நாடுகளில் உடம்பு மாத்திரமன்றி மன இச்சையெல்லாம் சுறுசுறுப்பாய் இருக்கும் என்பதை அறிய வேண்டும். இனி மூன்று சக்திகள், அதாவது குண்டலினி சக்தியாக பிரம்மசக்தி, ஜீவசக்தி, விஷ்ணு சக்தி. பிராணசக்தியாகிய குண்டலினி சக்தியாகிய பிரம்மசக்தியும், ஜீவசக்தியாகிய விஷ்ணு சக்தியும், பிராணசக்தியாகிய சிவசக்தியும் அதாவது பிராணமய கோஷத்திற்கு அதன் மூலம் அன்னமய கோஷத்தையும் இயக்குகின்ற விதத்தையும் ஆராய்வோம். குண்டலினியானது நம்ம இது அடுத்த ஒரு சாப்டர் பார்ப்போம். அது எப்படி இயங்குது, குண்டலினி சக்தி எப்படி இயங்குதுங்கிறத நம்ம அடுத்த ஒரு சாப்டரை பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.